சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா, இனிமே இந்த மாதிரி எந்த விஷயத்துலயும் சிக்க மாட்டேங்க்கா. இந்த ஒரு தடவை என்ன காப்பாத்துக்கா. போலீஸ் அண்ணன் உசுறு கொடுத்து கஷ்டப்படுறேன்னு உனக்கே தெரியும்லக்கா. இந்த வேலை மட்டும் போயிடுச்சுன்னா நான் உசுரோடய இருக்க மாட்டேன்க்கா. அக்கா உன் காலை பிடிச்சி கெஞ்சி கேக்குறேக்கா ப்ளீஸ்க்கா. அந்த ஆளுக்கு கால் பண்ணி எப்படியாவது பேசுங்கக்கா. அக்கா ப்ளீஸ்க்கா, எல்லையில விட்டு கொடுக்குறேன்னு சொல்லுங்கக்கா. ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா அக்கா ப்ளீஸ்க்கா, எல்லையில விட்டு கொடுத்துருங்கக்கா ப்ளீஸ்க்கா. டேய் விடுற கால. அக்கா ப்ளீஸ்க்கா. டேய் நன்றி கெட்டவனே, நீ பண்ண முட்டாள்தனத்துக்காக அவ எதுக்குடா தண்டனை அனுபவிக்கணும்? மா, ஆரம்பத்துல இருந்து நான் ஒண்ணு எனக்காக பணம் தேடி டேனியல் கிட்ட போலாமா? டேய் தேவிக்கு நகை போடுன்னு நாங்க உன்கிட்ட கேட்டோமா? மா, இல்ல கையில காப்பாத்துன்னு உன்னை கெஞ்சணுமா? எதுக்குடா அபாண்டமா பொண்ணோட பாவத்தை அவ தலையில ஏத்த பாக்குற? மா, அவன்தான் ஏதோ வார்த்தையை விடுறானா, நிலைமையை புரிஞ்சுக்காம நீயும் சரிக்கு சமமா மல்லுக்கு நிக்கிற. என்ன நீ அடக்காத கையல், இவன்கிட்ட இப்படிதான் பேசணும். ஏண்டா என் பொண்ண நிம்மதியாவே வாழ விட மாட்டீங்களா? மா அப்படிலாம் இல்லம்மா. உங்களுக்காகவே உழைச்சு கொட்டினதை தாண்டி அவ வேற என்னடா பாவம் பண்ணா? ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பிரச்சனை பிரச்சனைன்னு தொடர்ந்து அவளை சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே. அவ கடைசி வரைக்கும் உங்களுக்காகவே வாழ்ந்து சாகணுமா? பொண்ணோட திமிருத்தனத்துக்கு அவ ஏண்டா வாழ்க்கை இழக்கணும்? அவ இது வரைக்கும் அவளோட வாழ்க்கைய பத்தி யோசிக்கலன்றதுக்காக உறவுங்கிற பேரை வச்சு இனி அவளை சாகடிக்காதீங்க. இத பாரு கையல், இப்போ அது என் பேச்ச கேளு. இனியும் இந்த நயவஞ்சக கூட்டத்துக்கிட்ட சிக்கி நீ சாக வேண்டாம். மாப்பிளைய தாண்டி நீ எதுவுமே யோசிக்காத. இவன் பண்ண தப்புக்காக நீ உன்னோட வாழ்க்கைய தியாகம் பண்ண வேண்டாம். இத பாரு, உன்னை சுத்தி என்ன வேணாலும் நடக்கட்டும், ஆனா யாருக்காகவும் நீ எழில் தம்பிய விட்டு கொடுக்க வேண்டாம். இவனுக்கு போலீஸ்ங்கிறது ஒரு வேலை, ஆனா உனக்கு எழிலுங்கிறது உன்னோட வாழ்க்கை. உன்னை சுத்தி என்ன வேணாலும் நடக்கட்டும், ஆனா நீ யாருக்காகவும் எழில் தம்பிய விட்டு கொடுக்காத. இனியும் தம்பி தங்கச்சிங்களுக்காக மாப்பிளைய கலங்க வைக்காத கையல். கையல் இது பாரு, அம்மா சொல்றதான் கரெக்ட். இவனுக்காக எழில தூக்கி எறிஞ்சிடாத. இவன் எக்கடாத கெட்டு போட்டோம். என்னடா சொல்ற? உன்னு சொல் புத்தி இருக்கணும், இல்ல சுய புத்தியாவது இருக்கணும். நான் தான் படிக்காதவன், உனக்கு எங்கடா போச்சு அறிவு? இத பாரு கையல், இவன் ஜெயில இருந்து வெளியில வந்ததும் போலீஸ் வேலை இல்லனாலும் வேற ஏதாவது தொழில் செஞ்சு பொழைச்சுப்பான். ஆனா இவனோட சுயநலத்துக்காக உனக்காகவே இருக்கிற எழில இழந்துடாத. நல்லா யோசிச்சு முடிவெடு. என்னடா சொல்ற? பேசாதடா, நீ என்கிட்ட எதுவும் பேசாத. நீ செஞ்ச தப்புக்கு நீ அனுபவிச்சுதான் ஆகணும். உனக்காக அவ தியாகம் பண்ணணுமா? அதெல்லாம் முடியாது.